ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க வாரும். ஆண்டவரே உமது அருளால் எங்கள் ஊரை, எங்களை, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் என கேட்போம். இந்த நேரம் இறை அருளின் நேரம். இந்த நேரம் ஆண்டவர் நம் மீது இறங்கி வரக்கூடிய நேரம், நம்மை தொடும் நேரம், நமக்கு நலம் தரும் நேரம், இந்த ஆண்டு முழுவதையும் ஆசீர்வாதமாக தரும் நேரம். ஆண்டவரே இயேசுவே நற்கருணநாதரே பாரும் என இதோ நற்கருணையை ஆராதிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க. ஹalleluya. அனைவரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நம் ஆண்டவர் புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கின்றார். புதிய கிருபையினால், புதிய வல்லமையினால், புதிய ஆசீர்வாதங்களினால் இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மை வழிநடத்தப் போகின்றார். வருடங்களை நன்மையினால் நிரப்பக்கூடிய தேவன் அவர். நமக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய தேவன் அவர். சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடாத தேவன் அவர். இதோ இந்த 2024வது வருடம் வரை நம்மை பாதுகாத்து வந்திருக்கின்றார். கண்ணின் மணி போல நம்மை பராமரித்து வந்திருக்கின்றார். புதிய ஆண்டை தந்திருக்கின்றார். புதிய வல்லமையை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மோடு வாழுகின்ற தேவன், நம்மோடு வாழ்கின்ற தேவன் அவர். எல்லாரும் சேர்ந்து அவரை நாம் ஆராதிக்க போகின்றோம். இருளான வாழ்க்கையில் அவர் வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மோடு இருக்கின்றார். உணர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்குமா? ஒன்று சேர்ந்து முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கூடவே இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சேர்ந்து பாடுவோம். என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர்
வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானியே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானியே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானியே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானியே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சேர்ந்து பாடுவோமா? என் கூடவே இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரங்களில் எல்லாம் தாயாக இருந்து நம்மை வழிநடத்தியவர், நாம் காயப்பட்ட நேரங்களில் இருந்தால் தகப்பனாக இருந்து நம்மை தேற்றிய தேவன் அவர். நமக்கு தாயாக தகப்பனாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனாடிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனாடிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதிய நேரத்தில் மருத்துவராக இருந்து நம்மை தேற்றிய தேவனவர், நாம் சோதனை நேரங்களில் எல்லாம் நண்பராக இருந்து நமக்கு ஆறுதல் தந்து கொண்டிருக்கின்றார். நல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்று வரை நம்மை குறைவில்லாமல் வழிநடத்தி இருக்கின்றார். நன்றி செலுத்துவோம் எல்லாரும் சேர்ந்து. ஆமென் ஜீசஸ். வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுமா எல்லாரும்? என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுவோமா? என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
முழு உள்ளத்தோடு நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு நம் ஆண்டவரை நோக்கி ஆராதிப்போம். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ரப்பா, எங்களுக்கு சுகம் தருகின்றவர். யெகோவா ஷாலோம், எங்களுக்கு சமாதானம் தரக்கூடிய தேவன் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு நாங்கள் ஆராதிக்கின்றோம். இந்த நாள் வரையிலும், இந்த நொடி பொழுது வரையிலும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்த கிருபைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இம்மட்டும் உதவிய எபினேசர், இனியும் எங்களை காக்க வல்லவராய் இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எல்லாரும் உற்சாகத்தோடு சொல்லுவோமா? முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு நம் ஆண்டவரை நோக்கி ஆராதிப்போம். எல்லாரும் உற்சாகமாய் ஆமென். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லுங்க, எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை ஆமென் இசையா, ஆராதனை ஆராதனை. நம்மை காண்கின்ற தேவன் அவர், நம்மை காக்கின்ற தேவன் அவர். நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, என்னை இன்று வரையும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே வெல்ரோயி, என்னை காண்கின்ற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்று சொல்வோம். எல்லாரும் உற்சாகத்தோடு ஆமென். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை. நம்முடைய நற்கரணை வடிவிலே வந்திருக்கின்றார், ஆசீர்வாதம் தர வந்திருக்கின்றார். நம்முடைய நம் ஆண்டவர் நற்கரிநாதர், உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இதோ நம்மிடையே வந்திருக்கின்றார். ஆண்டவரே, உமது ஆசிரியரை அருளை இதோ வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் பொழிவீரா. உமது வல்லமை ஆண்டவரே, நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவர் மீதும்
இறங்குவதாக. ஆண்டவரே, விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் அனைவரும் மண்டியிட ஆராதனைக்குரியவராக இருக்கிறவரே இயேசுவே, நற்கருணையின் ஆதரே, நீ ஆராதிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் இதோ உம்மை தேடி வந்திருக்கின்றோம். அவரே, ஜெபமாலை அன்னையின் பிள்ளைகளாக ஒன்றாக கூடி உமது ஆசீரால் நாங்கள் ஒவ்வொரு நாளையும் உமது அருளால் மகிழ்வோடு நடத்த, அமைதியோடு நடத்திட இறைவா உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இயேசுவே ஆசீர்வதியும். அருள்நாதரே ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆசீர்வதியும். நான் அவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கடந்த வருடத்திலே நாம் பார்க்கின்றோம், நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வழங்கினார். அந்த ஆண்டவர் இதோ நம்மிடையே வந்திருக்கின்றார். நோய்களின் விடுதலை தந்தார், நல்ல வளர்ச்சியை தந்தார், நல்ல ஆசீர்வாதத்தை தந்தார், குழந்தை பாக்கியத்தை தந்தார், திருமண நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி தந்தார். அவர் நம்பிய பிள்ளைகளுக்கெல்லாம் வெற்றியை தந்தார். இன்று நாமும் ஆண்டவரே இதோ ஒரு பாதத்திலே எங்களை வைக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதையும் ஆசீர்வதியும். உமது அருளும் சமாதானமும் எங்களோடு இருக்கட்டும், எங்கள் குடும்பத்தோடு இருக்கட்டும், எங்கள் ஊரோடு இருக்கட்டும். ஆண்டவரே, நீரே எங்களை கைபிடித்து வழியில் நடத்தும் என ஆண்டவர் பாதத்திலே ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரை போற்றி புகழ்வது நமது கடமையாக இருக்கிறது. ஆண்டவரை புகழ்வதற்கு, ஆண்டவரே என் நாவை நீர் தந்ததற்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை புகழ்வதற்கு நல்ல வார்த்தைகளை தந்ததற்கு நன்றி. ஆண்டவரே, பல நேரங்களிலே தவறு தீமைகளுக்கெல்லாம் எங்கள் சொல்லை, நாவை பயன்படுத்தி விட்டோம். ஆண்டவரே, உம்மை புகழ, உம்மை தேடிட நாங்கள் எங்கள் நாவை, எங்களுடைய சொல்லை பயன்படுத்திட அருள் தாரும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம், முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருடைய பாதத்திலே அவரை போற்றுவோம், அவரை புகழுவோம், அவரை ஆராதிப்போம். அவரால் அன்றி வேறொன்றும் நம்மிடையே நடைபெறாது. ஆண்டவரே, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. எங்களை ஆசீர்வதிக்க இதோ வந்திருக்கின்றீரே. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, அன்று நீர் இவ்வுலகிலே அருமையான ஓமையை சொன்னீரே, அந்த ஊதாரி மகன் ஓமையை நினைத்து பார்க்கின்றோம். ஊதாரி மகன் அழகாக சொன்னானே, ஆண்டவரே, உமக்கு எதிராகவும் இந்த மனிதனுக்கும் தந்தைக்கு எதிராக பாவங்கள் பல செய்ததினால் இன்று நான் துன்பத்தில் இருக்கிறேன், நான் மனமாறிவிட்டேன், என்னை ஆசீர்வதித்து ஒரு புதிய வாழ்வை தாரும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட அந்த தந்தை மகிழ்ந்தார், புத்தாடை கொடுத்தார், புதிய கன்றை அடித்து உணவு கொடுத்தார், பாதத்திலே பாத அணிகளை அணிந்தார், மோதிரத்தை அணிந்தார். ஒரு இறந்துவிட்ட மகன் மீண்டும் கிடைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அந்த தந்தை அந்த மகனை அரவணைத்துக் கொண்டார், நண்பர்களோடு விழா கொண்டாடினார். என்றும் ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்வை, ஒரு புதிய சக்தியை, ஒரு புதிய பாதை, ஆண்டவரே, புதிய ஒரு எதிர்காலத்தை கொண்டிருக்க வேண்டும் என வந்திருக்கக்கூடிய உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமது பிள்ளைகளுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, இந்த ஊதாரி மகன் போல நாங்கள் மனமாற்றத்தோடு ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய நம்பிக்கையை, ஆண்டவரே, புதிய ஆடையை, ஒரு புதிய இதயத்தை, புதிய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமது அருளால் நிரப்பும். ஆண்டவரே, உம்மால் அன்றி எங்களுக்கு துணை இல்லை, எங்களுக்கு வேறு கதி இல்லை என்ற எண்ணத்தோடு இந்த பாடலோடு இணைந்து நாம் ஆண்டவரிடம் நம்மையை சமர்ப்பிப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா
அல்லேலூயா இயேசையா அல்லேலூயா உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் நமக்கு துணையாக இருக்கின்றார் எப்பொழுதும் எவ்வேளையும் அவர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார் உணர்ந்து சொல்வோம் எல்லோரும் இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே எவ்வேளையும் ஐயா நீர்தானே எவ்வேளையும் ஐயா நீர்தானே உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு சொல்லுவோம் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் ஜீவனாக இருக்கின்றார் என் பலனாக இருக்கின்றார் என்னாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எழுந்து நிறுத்தி சொல்லுவோம் ஆண்டவரை உற்று நோக்குங்கள் என் ஜீவனும் நீரே என் பலனும் நீரே என் ஜீவனும் நீரே என் பலனும் நீரே என்னாலுமே ஐயா நீர்தானே என்னாலுமே ஐயா நீர்தானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா ஆண்டவருடைய நிலையிலே நாம் நன்றியோடு இருப்பதற்காக கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் நம் கூட இருந்து வழி நடத்துவதற்காக நமது பாதைகளை அவர் செம்மைப்படுத்தி நமக்கு மகிழ்வை தருவதற்காக கடந்த காலத்திலே பார்க்கின்றேன் ஒரு 7 பேர் நல்ல குழந்தை பேற்றினை பெற்றதாக நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். கடந்த காலத்திலே நாம் ஆண்டவருடைய நற்கனை ஆசீர்வாதத்தை ஜெபமாலை அன்னையின் துறைக்குடியிருப்பிலே நாம் ஜெபித்த பொழுது பல பேர் நல்ல அறுவை சிகிச்சைகளை குணமாகி அதில் 13 பேர் நன்றியோடு ஆண்டவருக்கு சொல்லுகின்றார்கள். இன்னும் 3 பேர் குடும்பத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற நன்றியையும் அறிவித்திருக்கின்றார்கள். தேர்விலே நல்ல மதிப்பெண்ணுக்காக ஜெபித்தோம், வெற்றி பெற்றோம் என்று 21 பேர் நமக்கு நல்ல சாட்சியாக தந்திருக்கின்றார்கள். இன்னும் பல பேர் எங்களுடைய குடும்பத்திலே சமாதானத்தை இறைவன் கட்டளையிட்டு இருக்கின்றார், அதற்காக நன்றி என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஆராதனையிலும் பல பேர் நம்பிக்கையோடு எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். பல குடும்பங்களிலே நல்ல பிள்ளைகளுக்கான கல்விக்காக கேட்டிருக்கின்றார்கள், வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்கின்றார்கள். இன்று ஒருவர் கூட அறுவை சிகிச்சை ஒன்று நடக்கிறது, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என கேட்டிருக்கின்றார்கள்.
பல குடும்பங்களிலே கடன் தொல்லை பிரச்சனைகள் இருக்கிறது, அது தீர்ந்துவிட வேண்டும் என கேட்டிருக்கின்றார்கள். வெளிநாடு வெளியூர்களில் இருக்கக்கூடிய தந்தை உறவுகள் எல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டிருக்கின்றார்கள். நமது பகுதியிலும் நாம் பார்க்கின்றோம் பலவிதமான காய்ச்சல், பலவிதமான வைரல் நிகழ்வுகள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, இவைகளையெல்லாம் குணமாக்கி தாரும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் இந்த அருமையான நற்செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த நற்செய்தியில் இந்த ஆண்டவருடைய அந்த அருமையான செய்தி நமக்குள் வந்து நாம் அனைவரும் வெற்றியையும் வாழ்வையும், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நமது வாழ்விலே நாம் நோய் நீங்க பெற்று, துன்பம் நீங்க பெற்று, நல்லதொரு கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி பிரிவு 17 வாசிக்கப்படக்கூடிய இறைமொழிகள் 11 முதல். இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேய சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்கள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அமர்ந்து கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளை, அருமையான நற்கருணை ஆண்டவர் முன்னிலையிலே நாம் இன்று இந்த செய்திக்கு கடந்து வந்திருக்கின்றோம். அதாவது 10 பேரை குணமாக்கினேனே என்று ஆண்டவர் கேட்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இறை சிந்தனையாக இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் அதிகம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு புதிய வாழ்வை தந்திருக்கின்றார், ஒரு நல்ல குடும்பத்தை தந்திருக்கின்றார், புதிய ஆண்டை தந்திருக்கின்றார், புதிய ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கின்றார், நல்ல எண்ணங்களை தந்து கொண்டிருக்கின்றார், பல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றார். அந்த மாற்றத்திற்குள்ளே நம்மை அழைத்து கொண்டு செல்கின்றார். ஆகவே ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்ல வேண்டும். ஒருவர் அழகாக சொல்லுகின்றார், ஒரு நாளைக்கு யார் 100 தடவை நன்றி சொல்லுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் அமைதி இருக்கும் என்று சொல்லுகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அடிக்கடி நாம் நன்றி சொல்வர்களாக மாறிவிட வேண்டும். நன்றிதான் நமது வாழ்வில் ஒரு உள்ளத்திலிருந்து வரக்கூடிய செய்தி உறவை உருவாக்கும், இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக இருக்கும். ஆகவே நன்றி சொல்ல வேண்டும். இன்னைக்கு மாறும் இந்த உலகத்திலே நாம் ஆண்டவர் முன்னிலையிலே இருந்து கொண்டு இருக்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கின்றோம், ஆபிரகாம் குடும்பம் ஆசீர்வதிக்கு குடும்பம் என்று பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றி போட்டு விட்டார். அதாவது ஒருவனுக்கு ஒரு தீ என்ற எண்ணம் நல்ல தூய்மையான அன்பான குடும்பங்களே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். பெரிய மாற்றம். ஆபிரகாம் குடும்பத்தை பார்த்தோம் என்றால் சாராளுக்கு குழந்தை இல்லை. ஆகவே அவர் தன்னுடைய வேலைக்காரியோடு கூட நீ எனக்கு குழந்தை பெற்றுத்தா என்று கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பெரிய மாற்றம். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இல்லை. நாம் ஒரு நல்ல குடும்பமாக வாழ வேண்டும். குழந்தை பேர் இல்லை என்றால் கூட, குறைகள் இருந்தால் கூட இணைந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இது கடவுள் இணைத்த குடும்பம். மனிதன் பிரிக்க கூடாது, உங்கள் சுயநலங்கள் பிரிக்க கூடாது என்ற பெரிய மாற்றத்தை நம் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே தந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று விவிலியத்தை கடந்து நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்வில் மாற்றத்திலே 90 கிட்ஸ் என்று சொல்வார்கள். 90க்கு முன்னால் உள்ள கிட்ஸ் என்று சொல்லி அவர்களை ஒரு பழைய ஆட்களாக பார்ப்பார்கள். கடந்த வருடம் வரைக்கும் எப்படி பார்த்தார்கள்? 2 கிட்ஸ். என்ன அவர்கள் அந்த 2 என்று வைத்திருந்தார்கள்.
இன்றிலிருந்து நேற்று 1ஆம் தேதியிலிருந்து பிறக்கிறவர்கள் யார் தெரியுமில்ல? பீட்டா கிட்ஸ். இன்னும் எல்லாரும் பீட்டா. என்னன்னா 90ல வாழ்ந்தவன் தாயம் விளையாடிட்டு இருந்தான், சடுகுடு விளையாடிட்டு இருந்தான். 90ல இருந்தவங்க நொண்டி விளையாடுறாங்க. 90ல இருந்தவங்க ஒரு பழைய எண்ணங்கள், கம்ப்யூட்டர் இருந்ததெல்லாம் இல்லாத ஒரு காலமாக இருந்தது. இந்த 2 கிட்ஸ்ல என்ன இருந்துச்சு? கம்ப்யூட்டர் இருந்துச்சு, கிரிக்கெட் வந்துச்சு, பலவித மாற்றங்கள் வந்துச்சு. இப்ப என்ன பயமா இருக்குன்னா பீட்டா கிட்ஸ் அப்படி இல்லை. என்னன்னா அவன் எல்லாத்தையும் மொபைல்ல விளையாடுவான். இனி அவன் எந்திரிக்க மாட்டான், ஒரு பெட்லயே படுத்து கிடப்பான், அதுல கடந்து சோறையறி எல்லாம் தின்னுட்டு உட்கார்ந்துருப்பான். ஆகிய அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறனால் விழிப்புணர்வோடு இருங்கள் என்று இன்று அறிவியல் அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஆகவே கவனமாக நமது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஆகவே 1ஆம் தேதியிலிருந்து வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பீட்டா கிட்ஸ் என்றுதான் அழைக்கப்படுவார்கள். என்ன மாற்றம் இருக்கிறது? அதுபோல இனி குழந்தை பேர் என்பது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் ஐயோ குழந்தை இல்லையே, ஒரு மாதிரி இருக்கிறதே, என்னை யாரும் சொல்லிவிடுவார் என்பதெல்லாம் இல்லை. எல்லாமே இனி ஆர்டிபிஷியலாக வந்துவிடும். இனி பெரிய படிப்பு, நான் இவ்வளவு படித்திருக்கிறேன் அப்படி என்பதெல்லாம் தெரியவில்லை. ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு கருத்து வேண்டும் என்று சொன்னால் டக்குன்னு அடிச்சா அதை பற்றி ஒரு விளக்கமே வந்துடும். இனி ப்ராஜெக்ட் அப்படி எழுதணுமே, கஷ்டப்படணுமே என்ற எண்ணங்கள் எல்லாம் இல்லை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது உங்களுக்கு தந்துவிடும். இனி பேராசிரியர்கள் எல்லாரும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. அதுக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் வந்துவிட்டார்கள். இனி ஒரு பெரிய கட்டடத்துக்குள்ளே, கம்பெனிக்குள்ளே ஒரு கரண்ட் எல்லாம் இருக்கிறது, அல்லது பெரிய இயந்திரம் இருக்கிறது, நாம் கையை எப்படி விடுவது? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதற்குரிய ரோபாட் வந்துவிட்டது. ஆகவே இனி நம்முடைய வாழ்வை விழிப்பாக வைக்கவில்லை என்று சொன்னால் நாம் நமது பிள்ளைகள் வாழ்க்கை எதிர்காலத்தில் தவறாக போய்விடும் என்பதுதான் இன்றைய மாற்றங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இன்றைய அருமையான செய்தி என்ன தெரியுமா? இன்னும் ஒரு 3 மாதத்திலே சென்னையிலே ஏர் டாக்ஸி, அதாவது இனி விமான டாக்ஸி சென்னையிலே அறிமுகப்படுத்தப்படுகின்றார். ஜப்பான், ரஷ்யா இந்த பகுதியிலெல்லாம் இனி 2-3 பேர் பயணக்கூடிய ஏர் விமானம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அந்த விமானம், இந்த ஏர் டாக்ஸி இவைகளெல்லாம் வந்துவிட்டது. அன்பர்களே, பெரிய மாற்றங்கள் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாற்றத்தோடு ஈடு இணை கொடுத்து நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த பழமை, தீமை, நேரத்தை போக்குதல், வீணாக்குதல் இவைகளெல்லாம் கடந்து நாம் இன்று ஒரு புதிய சிந்தனை, என்ன இருக்கிறது, என்ன வளர்கிறது, என்ன இருக்கிறது என்பதெல்லாம் விழிப்புணர்வோடு செயல்பட்டால்தான் ஆண்டவருடைய அந்த அருமையான கிடைத்த சக்தியை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதையும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருகிறேன். மனதிலே நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இவ்வளவு பெரிய மாற்றம் வந்துவிட்டது. இந்த மாற்றம் வந்ததினால் அப்போ கடவுள் என்ன நினைக்கிறார்? என்ன நினைக்க வேண்டாம். ஆண்டவர் இயேசு அழகாக சொன்னார், நான் விண்ணோலுக்கு சென்ற பிறகு உங்களுக்கு தூய ஆவியானவரை அனுப்புவேன். அந்த தூய ஆவியானவர் நான் சொல்ல அதையும் செய்யாதை விட நிறைய செய்வதற்கு உங்களுக்கு தூண்டுதல் தருவார். இந்த மாற்றங்கள், வளர்ச்சிகள் எல்லாம் கடவுள் தருவதுதான். கடவுள் என்பவர் படைப்பவர், நாமெல்லாம் இணை படைப்பாளிகள். இந்த நேரத்தை வீணாக்கி தவறாக போய்தான் நமது வாழ்வை வீணாக்கி விடக்கூடாது தவிர ஒவ்வொரு படைப்பிலும் ஆண்டவர் மகிழ்கின்றார். என் பிள்ளை உருவாகிறான், என் பிள்ளை செயல்படுகிறான், என் பிள்ளை நேரத்தை அருமையாக பயன்படுத்துகிறான், என் பிள்ளை உயர்கிறான் என்ற எண்ணத்தில் இறைவன் மகிழ்கின்றார். இவைகளெல்லாம் இன்று மாற்றமாக வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது குடும்பத்தில் பெரிய மாற்றம் சொன்னேன், குழந்தைகளுடைய வளர்ச்சியிலே மாற்றம் சொன்னேன், அதுபோல விளையாட்டு முறையிலே மாற்றங்கள் சொன்னேன், அதுபோல குழந்தை பேர் என்பது கூட மாற்றம் சொன்னேன். இன்று நம்முடைய வாழ்க்கை முறையில் கூட மாற்றம் என்பதை நான் சொன்னேன். ஆகவே இந்த அருமையான நேரத்திலே நாம் ஆண்டவருடைய அந்த பொதுத்தன்மையை மறந்து விடாமல் இருக்க வேண்டும்.
நான் நினைத்து பார்க்கிறேன், முதலிலேயே உங்களுக்கு சொல்லி வைப்பது நல்லது என்பதற்காக பார்க்கிறேன். கடவுள் ஒருவர், அவர் என்னை மீட்கின்றார், அவர் என்னோடு இருக்கின்றார், அவர் இன்றும் என்னிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் மறக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க மறக்கக்கூடாது. ஏனென்றால் கடவுள்தான் இத்தனை மாற்றங்கள், இவ்வளவு வளர்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் அங்கு கடவுள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நாம் எல்லாம் படைப்பாளிகள் என்று பார்க்கிறேன். 7 வயது பிள்ளை, 7 வயது பிள்ளை, நமது பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் என்பதற்காக சொல்கிறேன். 7 வயது பிள்ளை 17 மொழிகளை பேசக்கூடிய சூழல் என்று வந்துவிட்டது. 7 வயது பிள்ளை. ஜப்பானிலே ஒரு குழந்தை 11 வயது உள்ள பிள்ளை 27 நிமிடத்தில் 100 பக்கத்தை படித்து முடிக்கிறான். அவ்வளவு வேகம். அன்பானவர்களே, நாம் ஒரு சின்ன கிராமத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு இவைகளெல்லாம் தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் நமக்கு ஈடு இணை இல்லை. நீங்க இந்த பிள்ளைகளை எல்லாம் உண்மையிலேயே நல்ல எண்ணத்தோடு நல்ல அறிவோடு வளர்த்தால்தான் அவர்கள் வெளியே ஒரு நகரங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் அவர்களால் ஈடு கொடுக்க முடியும். விளையாட்டாக, ஜாலியாக, நேரப்போக்காக, பொழுதுபோக்காக அனுப்பினாள் என்று சொன்னால் தவறாக போய்விடும். ஆக இந்த குழந்தைகள் எல்லாம் மிக அறிவோடு மிக ஒரு உன்னத படைப்பாளிகளாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. நமது பிள்ளைகள் போல வெளியில் உள்ள பிள்ளைகள் நேரத்தை வீணாக்குவதும் இல்லை. அவர்கள் ஏதாவது ஒன்றை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் புதிய சிந்தனை, புதிய எண்ணம் வளரும். ஆகவே 3 கருத்துக்களை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். எது மாறாதது என்று சொன்னால் நம் ஆண்டவர் கடவுள் ஒரு காலம் மாறாதவர். அவர் என்றும் மீட்பர். அந்த மக்களின் வளர்ச்சிக்கு தகுந்தபடி தன்னை அவர் அர்ப்பணிக்கின்றவர். அவர் மீட்பராக மாறாமல் இருக்கின்றார். ஆகவே கடவுளை நம்பி, கடவுளை அண்டி, அவரது செயல்பாட்டிலே தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் தான் பெரிய வெற்றியை காண முடியும். அதாவது எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு வழி இருக்கிறது, நான் பெரியவன் என்று நினைப்பவர்கள் வாழ்வில் அமைதி நிச்சயம் இருக்காது. ஆகவே மாற்றங்கள் பல இருக்கும். மாறாதது 3 சொல்லுகிறேன், அதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, கடவுள், அவர் என் மீட்பர், அவர் என் ஆண்டவர், அவர் இன்னும் படைத்துக் கொண்டு இருக்கின்றார், அவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கின்றார், திறமைகளை தந்து கொண்டிருக்கின்றார் என்ற எண்ணத்தோடு அவர் மாறாதவர், என் மீட்பர் என்ற எண்ணத்தை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். 2வது, தீய நாட்டங்கள், தீய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை இந்த மாறும் வேகமாக மாறும் உலகில் ஒன்றுமில்லாமல் போய்வீர்கள். தீயதற்கு நேரத்தை வீணாக்குவது, தீய எண்ணங்கள், தீய இச்சைகள், தீய வார்த்தைகள், தீமைகளுக்கு நேரம் கொடுத்தோம் என்று சொன்னால் அது வாழ்க்கையை கெடுத்து விடும். அதனால் தான் சொல்கிறேன், சோம்பலுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். பிள்ளைகளை இப்பொழுதே காலையில் எழுப்ப வேண்டும் என்பதை நினைத்து பாருங்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் தான் சொல்வேன். வெளிநாடுகளில், ஐரோப்பிய நாடுகளிலே காலையிலே பார்த்தீர்கள் என்றால் -5 இருக்கும். சுவிட்சர்லாண்டில், நம்முடைய இத்தாலி இந்த பகுதியில் எல்லாம் 8 தான் இருக்கும். பயங்கர குளிர். அங்க பள்ளியோட எத்தனை மணிக்கு தெரியுமா? 8:30 மணிக்கு. 8:30 மணிக்கு காலையில் பிள்ளைகள் எந்திரிச்சு அந்த குளிர்லையும் அவர்கள் பள்ளிக்கூடம், கல்லூரிகளுக்கு செல்வார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாரும் தான் மிகவும் ஒரு ஆர்வமாக இருக்கின்றார். நாம ஐயோ பரவாயில்ல, இப்படி கிடக்கு, குளிர் கிடக்கு, அப்படி கிடக்கு என்று நாம பிள்ளைகளை நம்மளே தேவையில்லாத செல்லம் கொடுத்து வளர்த்து விடுகிறோம். பதுமையாக வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை சின்ன சின்ன வைரஸ்கள் கூட பஸ்பமாக மாற்றி விடுகிறது. ஆகவே தயவு செய்து இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மாற்றத்திற்கு ஈடுகணை கொடுக்க வேண்டும் என்றால் தீமைகளை விடுக்க வேண்டும் என்பதையும் உள்ளத்தில் கொண்டிருங்கள். 3வதாக, நீங்கள் ஒரு கவலையினால் எதையும் மாற்ற முடியும் என்று நினைத்து விடாதீர்கள். அதாவது பழைய காலம் இப்படி, அல்லது என் குடும்பம் இப்படி, என் பிரச்சனை இப்படி, என் வீட்டில் அப்படி, அல்லது அவர் இப்படி சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டார் என்றெல்லாம் கவலைகளை தொடர்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மாற்றம் உங்களுக்குள் வராது. கவலையை ஜெபமாக மாற்றுங்கள். கவலையை ஜெபமாக மாற்றுங்கள். மத்தேயு 6:31 அழகாக நமக்கு சொல்லி தருகிறது. எதை உண்போம், எதை கொடுப்போம், எதை அணிவோம் என்ற எண்ணங்களை கடந்து கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லத் தருகிறார். ஆகவே இந்த கருத்துக்களை மனதில் வைத்துக் கொண்டு, இந்த உலகம் வேகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது, பெரிய ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, பல மாற்றங்கள் இருக்கிறது. இந்த மாற்றத்தோடு நான் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் 1,
நான் கடவுள் என்னை மீட்கிறார், வழி நடத்துகிறார் என்பதில் நான் மாற மாட்டேன். இரண்டாவது, தீமை, சோம்பல், தவறு, தீய பழக்க வழக்கம் இவைகளுக்கு என்னை கொடுத்து இந்த உலக மாற்றத்தோடு என்னை இணைக்காமல் தனிமைப்படுத்த நான் என்னை விட்டுவிட மாட்டேன் என்பதும். மூன்றாவது, கவலைகளை கடந்து நான் ஆண்டவரிடம் அதை ஜெபமாக வைத்து சாதித்திடுவேன் என்பதை இந்த காலகட்டங்களிலே நாம் உறுதியாக எடுத்துக்கொள்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடுவோம். இது மன்றாட்டுகளை இறைவன் பாதத்தில் வைக்கும் நேரமாக இருக்கிறது. ஒரு 2-3 நிமிடம் நம் மன்றாட்டுகளை முழங்கால் படியிட்டு வைத்து ஜெபிப்போம். அதனை தொடர்ந்து நற்கருணை ஆண்டவர் உங்களோடு வருவார். அந்த ஆண்டவரிடம் உங்கள் தேவைகளை இறைவனுடைய பாதத்தில் வைத்து ஜெபியுங்கள். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் என்னை தேற்றுவார் என்ற பாடலை நாம் இணைந்து 2 வரிகள் பாடுவோம். ஒரு தாயாக, தந்தையாக இறைவன் நம்மிடையே வந்திருக்கின்றார். ஆண்டவருடைய பாதத்திலே நாம் பாடுவோம். எல்லோரும் கைகளை குவித்துக் கொள்வோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவரை உற்று நோக்குங்கள். தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே என்று சொன்னவர் இதோ நம்மிடையே இருக்கின்றார். நற்கருணை ஆண்டவர் நமக்காக சிலுவையை சுமந்தவர், இம்மண்ணிலே தனது உயிரை தந்தவர். இதோ நான் உனக்காக என்ற எண்ணத்தோடு இதோ நம்மிடையே வந்திருக்கின்றார். ஆசீர்வாதத்தை வழங்குவதற்காக வந்திருக்கின்றார். ஆண்டவரை உற்று நோக்குங்கள். ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்திற்கு நன்றி. ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே இதோ இந்த நமது ஜெபமாலையின் பிள்ளைகள் நாங்கள் உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும் என கேளுங்கள். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் என கேளுங்கள். தாய் தந்தையை ஆசீர்வதியும் என கேளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஆசீர்வாதம் தர இதோ இந்த வெண்ணிற வடிவ அப்பத்திலே வந்திருக்கின்றார். ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரை உற்று நோக்குங்கள். உற்று நோக்கிய வண்ணமே நீங்கள் கேளுங்கள். உங்கள் தேவைகளை நிறைவு செய்கின்றார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவிமடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னவர் இதோ நம்மிடையே வந்திருக்கின்றார். தந்தையிடம் உங்களுக்காக பரிந்து பேசுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்மிடையே இருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஆனந்தம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார். அவர் தாயாக தந்தையாக நம்மை அணைக்க வந்திருக்கின்றார். உணருங்கள். ஆண்டவரே இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். ஆண்டவரே இயேசுவே என் இதயத்தில் வாரும். ஆண்டவரே இயேசுவே எங்கள் குடும்பத்தில் வாரும். ஆண்டவரே இயேசுவே எங்களை ஆசீர்வதிக்க இறங்கி வாரும் என கேளுங்கள். அன்று பார்க்கின்றோமே, அந்த 10 தொழுநோயாளர்களை ஆண்டவர் குணமாக்கினார். அவர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே எங்கள் தொழுநோயை போக்கும் என கேட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு
நோயை போக்கி சுகம் தந்தார். அதில் ஒருவர் தான், அவர்தான் வந்து நன்றி சொன்னார். நாமும் ஆண்டவரே பல நன்மைகளை தந்திருக்கின்றேன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல தாய், நல்ல தந்தை, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல கல்வி, ஆண்டவரே நல்ல உடல் நலம், அனைத்திற்கும் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நல்ல ஊர், நல்ல உறவு, அனைத்தையும் தந்ததற்கு நன்றி ஆண்டவரே. நன்றியுள்ள மக்களாக இருக்கக்கூடிய எங்களை ஆசீர்வதி. உமது பாதத்திலே எங்கள் குடும்பத்தை வைக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும் என கேளுங்கள். நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும். நீங்கள் கேட்க வேண்டும். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். உங்கள் குடும்ப தேவைகளை கேள்விங்கள். ஒருவேளை கல்வியாக இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தின் வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், நண்பர்களுக்காக வேண்டிய நிலையாக இருக்கலாம், குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்பதாக இருக்கலாம், உடல் நலம் வேண்டும் என்பதாக இருக்கலாம். நம்பிக்கையோடு கேளுங்கள், நம்பிக்கையோடு கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தருகின்றார். எப்பொழுதும் நமது குரலுக்கு செவிமடுக்கும் இறைவன் இதோ நம்மிடையே வந்திருக்கின்றார். நமக்காக ஜெபித்த இறைவன் நம்மிடம் வந்திருக்கின்றார். என் பிள்ளைகளை தந்தையே ஆசீர்வதியும் என்று சொன்னவர் இதோ நம்மிடையே வந்திருக்கின்றார். கேளுங்கள். ஆண்டவரே இயேசுவே, உமது பிள்ளைகள் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. மன்றாட்டுக்கு செவிமடுத்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள தேவைகள் அனைத்திற்காவது பாதத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வரும் காலங்களிலே, வரும் நாட்களிலே எங்கள் குடும்பத்தில் நல்ல அமைதி, நல்ல மகிழ்ச்சி இருக்குதா ஆண்டவரே? பல பேர் கேட்கின்றார்கள், எங்கள் குடும்பத்தில் அமைதி வேண்டும், எங்கள் பிள்ளைகளிடையே நல்ல அமைதி வேண்டும், குடும்பத்திலே சமாதானம் வேண்டும் என கேட்கின்றார்கள் ஆண்டவரே. அவருடைய குரலுக்கு செவிமடுத்து இந்த நாட்களில் நல்ல சமாதானத்தை தந்து, ஆண்டவரை நம்பிக்கையோடு ஜெபித்தேன், சமாதானத்தை ஆண்டவர் தந்தார் என சொல்லக்கூடிய அளவிற்கு சமாதானத்தை தருகிறார் ஆண்டவரே. எங்கள் உறவுகள் வெளிநாடுகளில், வெளி ஊர்களில் இருக்கின்றார்கள் ஆண்டவரே. நீர் தாமே பாதுகாத்தருளும். ஒரு சிலர் உடல் நல குறைவும், ஒரு சிலர் சரியான சம்பளம் இல்லாமலும், ஒரு சிலர் வேலை வாய்ப்பில் கிடைக்காமல் கூட இருக்கின்றார்கள் ஆண்டவரே. உமது பாதத்தில் வைக்கின்றோம். தாயாக தந்தையாக இருந்து அரவணைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அந்த 100 தலைவன் சொன்னானே ஆண்டவரே, என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன், தூரத்திலே இருந்து நீர் குணமாக்கி நீரே ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் உறவுகளை சந்திக்க முடியாத தூரத்தில் இருக்கின்றார்கள் ஆண்டவரே. உம்மால் கூடும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. நீரே தூரத்தில் இருக்கக்கூடிய என் பிள்ளைகளை ஆசீர்வதி, குணம் தாரும், நலம் தாரும். நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய நாங்கள் அடுத்த மாதத்திலே நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டார், நலம் தந்தார் என சொல்லும் அளவிற்கு நலம் தாரும் ஆண்டவரே. எங்கள் ஊர்களிலும் எங்கள் பகுதியிலும் காய்ச்சல், வைரல் ஃபீவர் இருக்கிறது ஆண்டவரே. இன்னும் பல இடங்களிலே தேவையற்ற நோய்கள் எல்லாம் இருப்பதாக அச்சப்படுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமது பிள்ளைகள் எங்களுக்கும் மற்ற மக்களுக்கு விடுதலை தான். எங்கள் பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு ஆசிரை அருளை தருவீராக ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய கடன் தொல்லைகள் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான அந்த அமைதி, எங்களுடைய தீய பழக்க வழக்கத்தை விடுதலை, இந்த ஆண்டிலே நாங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகள் வாழ்விலே இன்னும் இந்த மாற்றத்தோடு இணைந்து செயல்பட அவர்களுக்கும் நல்ல படைப்பாற்றல் அனைத்தையும் தந்து நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரே இயேசுவை உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் உங்களிடையே கொண்டு வருவேன். அப்பொழுது பாடல் பாடப்படும். அந்த பாடலோடு இணைந்து நீங்கள் எது தேவையும் அந்த தேவையை மன்றாடுங்கள். இறைவன் உங்களுக்கு அருள் தருவார். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும்,
ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். அன்புமயமானவரே ஆசீர்வதியும், சாந்த சர்க்குணரே ஆசீர்வதியும், அன்புமயமானவரே ஆசீர்வதியும், சாந்த சர்க்குணரே ஆசீர்வதியும். இரக்கத்தின் பிதாவே ஆசீர்வதியும், எங்கள் நல்ல பிதாவே ஆசீர்வதியும். இரக்கத்தின் பிதாவே ஆசீர்வதியும், எங்கள் நல்ல பிதாவே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும். நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும். நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதா அவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்தொடர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்பார்களை எழுந்து நிற்போம். பவனியை, நம்முடைய அன்னையின் திருச்சுருவ பவனியை நாம் செயல்படுத்துவோம். தயவுசெய்து உடனடியாக அன்னையின் திருச்சுருவத்தை தாங்க தயவுசெய்து முன் வருக. அருட்சகோதரிகள்